ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் அண்ட் எஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எடிட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எத்தனாவது எடிட்டோரியல்? டே 7, 7ஆம் நாள். 7 நாள் முடிஞ்சு எப்படியோ வெற்றிகரமாக 7 நாள் படித்தாச்சு. இன்னும் ஒரு 23 நாள் படிச்சிட்டோம்னா 1 மந்த் ஆர்பிஐக்கு படித்த மாதிரி ஆச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்பிஐ அப்படின்னா மே 30 வரைக்கும் போட்டுட்டு மே 31 வரைக்கும் கண்டினியூ பண்ணுவோம். ஒரு 7 டேஸ் பிரேக் விட்டுருவோம். மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுதுன்ற நம்பிக்கை வச்சிருக்கேன். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா மெயின்ஸ் நான் படிக்கிறேன். எனக்கு ஆகலை அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ் கிளியர் ஆனவங்க மெயின்ஸுக்கு படிங்க. அப்படி இல்லை என்றால் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக 9ஆம் தேதி 8ஆம் தேதி ஒரு நாள் லீவ் விட்டுட்டு 9ஆம் தேதியில் கன்ஃபார்மாக நம்ம எடிட்டோரியல் அகைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 9ஆம் தேதியில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் கரண்ட் அஃபேர்ஸ் ஆக்சுவலாக 4 நாள் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். டெய்லி சிஏ அப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டெய்லி 4 கண்டென்ட் கொண்டு வரேன்னு சொன்னேன். பட் அது என்ன சொல்கிறது, நான் அவ்வளோ படிச்சுட்டு திரும்ப உங்களுக்கும் கண்டென்ட் கொண்டு வந்தேன் அப்படின்னா நான் கொண்டு வர கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஏன்னா நான் இந்த டெக்ஸ்ட்டை ஆன்லைனில் எடுத்து மாற்றணும். அப்புறம் அதை நான் என்ன படித்தேன், நான் புரிஞ்சதை வச்சு கண்டென்ட் ரெடி பண்ணணும். அதை அப்புறம் உங்ககிட்ட கொடுக்கணும். வீடியோ ஒழுங்காக விழுகலையான்னு தெரியாது. அதனால சிஏக்கு உங்களுக்கு சோர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே இல்லைனாலும் ஜூன்ல நம்ம ஸ்டார்டிங்ல போயிடலாம். இப்போதைக்கு இந்த 1 மாசத்துக்கு மட்டும் நீங்க எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதை மட்டும் முடிச்சு விட்டுறேன் ஏதாச்சும் பண்ணி. மற்றபடி எடிட்டோரியல் போட ஆரம்பிச்சாச்சு. எடிட்டோரியல் மட்டும் கன்ஃபார்ம் டெய்லி கொண்டு வந்துடுறேன். மற்றது அப்படியே பார்த்துக்கலாம். மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க பாருங்க. பேசிக்ஸ் வேற ஏதாச்சும் கான்செப்ட் வேணுமா, குவான்ஸ் ரீசனிங்ல ஏதாச்சும் கான்செப்ட் வேணும்னா சொல்லுங்க. அந்த கான்செப்டை மட்டும் திரும்ப ஒரு வாட்டி ப்ரஷ் அப் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு குவான்ஸ் ரீசனிங்க்கு நான் கான்செப்ட் உங்களுக்கு முக்கால்வாசி சொல்லி கொடுத்த மாதிரி தான். குவான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். ரீசனிங்க்கு கான்செப்ட் எனக்கு தெரியல. கான்செப்ட் நான் எப்படி, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள். ஏன்னா அப்படிதான் ஒரு தம்பி சிலாஜிசம் கேட்டாங்க. அவருக்காக சிலாஜிசம் கொண்டு வந்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கான்செப்ட் தேவைப்படும் அப்படின்னா சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். அப்படி இல்லைன்னா ரீசனிங்கை விட்டுறலாம். குவான்ஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள். இல்லைன்னா நம்ம கடைசி ஒரு 10 நாள் 15 நாளில் உட்காந்து மார்க் போடுவோம். அந்த மார்க் டெஸ்ட் போட்டுட்டு அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வாங்க அப்படியே இன்னைக்கான எடிட்டோரியல் போய் பார்ப்போம். இன்றைக்கான எடிட்டோரியல் இன்னைக்கு ஃபுல்லாக எலெக்ஷன் பற்றி தான் எடிட்டோரியல். A false high on the voter turnout data, SIR impact. என்னது அப்படின்னா, ஒரு ஃபால்ஸ் ஹை, ஒரு தப்பான விஷயத்த சொல்லியிருக்காங்க. எதை சம்மந்தமா அப்படின்னா, ஓட்டர் டேர்ன் அவுட் டேட்டா. இந்த டேர்ன் அவுட் அப்படின்னா என்னன்னா, இப்போ லெட்ஸே எனக்கு 18 ஆயிடுச்சு. அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் 18 வயசு ஆனவங்க, 18 இயர்ஸ் ஆனவங்க ஒரு 100 பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 100ல எத்தனை ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஒரு 80%. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் 85% ஓட்டிங் ஆயிருக்கா, அந்த மாதிரி இப்போ 85% தான் டேர்ன் அவுட் டேட்டா அப்படிங்கிறது. இந்த 85 தான் டேர்ன் அவுட் ஆயிருக்காங்க. 100 பேர் ஓட்டு போட வேண்டிய இடத்துல 85 தான் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோங்க. இந்த ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை தான் டேர்ன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எஸ்ஐஆர் இம்பேக்ட். எஸ்ஐஆரோட இம்பேக்ட் என்னன்னு பார்க்க போதும். அடுத்து, voter turnout figures must be read in the light of the impact of special intensive revision of electoral rolls. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓட்டர் டர்ன் அவுட் ஃபிகர், அதாவது இந்த 85%ன்றது இருக்குல்ல, 85%ன்றதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஓட்டர் டர்ன் அவுட் ஃபிகர்ஸை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட், இங்கே மஸ்ட் பி ரெட்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வாசிக்கிறது தான். பட் வாசிச்சு அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மீனிங்ல தான் இந்த இடத்துல வரும். அண்டர்ஸ்டாண்டுன்ற மீனிங்ல தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓட்டர் டர்ன் அவுட் ஃபிகர்ஸ் மஸ்ட் பி ரெட் இன் லைட் ஆஃப் த இம்பேக்ட். அதாவது ஒரு லைட் ஆஃப் த இம்பேக்ட்னா இந்த இடத்துல லைட்னா லேசான மீனிங் கிடையாது. லைட்னா இந்த இடத்துல வெளிச்சம்ன்ற மீனிங் தான் வரும். அதோட கண்ணோட்டத்துல இப்போ நம்ம சொல்லுவோம்ல, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இதை நம்ம பார்க்கணும். லைட் ஆஃப் த இம்பேக்ட்னா எஸ்ஐஆர் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இம்பேக்டோட கண்ணோட்டத்துல இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, there is a tendency in India, there is a tendency in India to reduce democracy to mere conduct of elections and to confine political life to political society. That subset of the population actively engaged in setting policy and in mediating welfare delivery. இந்த பாயிண்ட்ல வந்து பொதுவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காமனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர் இஸ் அ டெண்டன்சி இன் இந்தியா. அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு தன்மை இருக்கான், இந்தியாவுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கான். அதான் சொல்லலாம். டெண்டன்சினா கேரக்டர்னு கூட சொல்லலாம். கேரக்டரிஸ்டிக் இன் இந்தியா, கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் இந்தியா டு ரெடியூஸ் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியை குறைச்சிருவாங்க. எப்போ அப்படின்னா, டு மியர் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? டு மியர் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ்னா எலெக்ஷன்ஸுக்காக டெமோக்ரஸி குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன்ஸ் நடத்தணுன்றதுக்காக டெமோக்ரஸி குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு என்னடா டெமோக்ரஸிக்காக தானடா எலெக்ஷனே வைப்பாங்க, நீ என்னடா மாற்றி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு என் காதில் வந்து விழுகுது. பட் அது என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ டெமோக்ரஸினா வந்து ஆக்சுவலாக ரெண்டு டெமோக்ரஸி இருக்குது. ஒன்று வந்து என்னன்னா, நமக்கு வந்து நம்ம அந்த பேப்பர் பேனால இருக்க மாதிரி லாஃபுல்லான டெமோக்ரஸி. இன்னொன்று வந்து நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து எப்படி சொன்னா, இப்போ வந்து நம்ம படத்துல எல்லாம் சில படத்துல பார்க்கறப்ப என்ன சொல்லுவாங்க, இந்த இந்த கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி சீன் வரப்ப எல்லாம் வந்து இருக்கும். என்னன்னு இருக்கும் அப்படின்னா, இந்த கேஸுக்கு வந்து இப்போ நான் என் மனசாட்சி படி மனசாட்சி படி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா இந்த வேற தண்டனை கொடுக்கணும் இதுக்கு. ஆனா வந்து அக்கார்டிங் டு இந்தியன் லா வந்து எனக்கு சில அந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொடுப்பாங்களே, ப்ரூஃப்ஸ் எல்லாம் வேணும், ப்ரூஃப் இருந்தால் தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் வரும் இல்லையா? அந்த சுச்சுவேஷன் தான் இது. என்னன்னா, ரெண்டு டெமோக்ரஸி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு டெமோக்ரஸி வந்து எதை மீன் பண்ணும் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி இருக்கும். ஃபுல்லி கான்ஸ்டியூஷன் பேஸ்டாக இருக்கும். இன்னொரு டெமோக்ரஸியை பார்த்தீங்க அப்படின்னா, அது எப்படி இருக்கும்னா, ஒரு சும்மா நம்ம வந்து டெமோக்ரஸினா என்னது, எல்லாருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி. இது வந்து அந்த மீனிங்ல இருக்கும். குட் ஃபார் ஆல் அப்படின்னு இருக்கும். இப்படி இந்த இடத்துல நடக்கிறப்ப இப்போ வந்து இது பார்க்கணும் அப்படின்னா இதை விடுற மாதிரி இருக்கும், இதை பார்த்தா இதை விடணுன்ற மாதிரி இருக்கும். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ரெடியூஸ் டெமோக்ரஸி டு மியர் காண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்காக டெமோக்ரஸி குறையக்கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் டு கன்ஃபைன் பொலிட்டிக்கல் லைஃப் டு பொலிட்டிக்கல் சொசைட்டி. இப்போ இந்த இடத்துல கன்ஃபைன் அப்படின்னா என்ன மீனிங் சொல்லலாம்னா, ரெஸ்ட்ரிக்ஷன், லிமிட் பண்றது, ஒரு விஷயத்த வந்து ஒரு குட்டி சர்க்கிள்குள்ள மாத்துறது. ரெஸ்ட்ரிக்ட் ஈஸி வேர்டே இது. ரெஸ்ட்ரிக்டே ஈஸியான வேர்டு தான், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி. அண்ட் டு கன்ஃபைன் பொலிட்டிக்கல் லைஃப் டு பொலிட்டிக்கல் சொசைட்டி. இதுதான் சொன்னேன். இப்போ பொலிட்டிக்கல் லைஃப்ன்றது வேற, பொலிட்டிக்கல் சொசைட்டின்றது வேற. பொலிட்டிக்கல் லைஃப்னா ஒரு ஆள் என்னோட இண்டிவிஜுவல் திங்ஸ் மட்டும் வச்சு பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் பொலிட்டிக்கல் லைஃப். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தோட வெல்பீயிங்கை வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து பொலிட்டிக்கல் சொசைட்டி. That subset of population actively engaged in setting policy. That subset of population, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள், ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. டோட்டல் பாப்புலேஷன்ல ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அந்த பீப்புள் வந்து ஆக்டிவ்லி என்கேஜ்ட் இன் செட்டிங் பாலிசி அண்ட் இன் மீடியேட்டிங் வெல்ஃபேர் டெலிவரி. மீடியேட்டிங் அப்படின்னா ரெண்டுக்கும் வந்து சென்டரா இருக்குது. நம்ம நார்மலா மீடியேட்டர் அப்படின்னு பார்ப்போம். மீடியேட்டர் அப்படின்னா அந்த நம்ம சேல்ஸ் பண்றப்ப எல்லாம் பார்ப்போம், ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து மீடியேட்டர் வாங்கிட்டு போய் இவங்க தான் வந்து கடைகளுக்கு சப்ளை பண்ணுவாங்க, ஷாப்ஸுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி மீடியேட்டிங் வெல்ஃபேர் டெலிவரி. ஒரு இடத்துல வந்து பாலிசின்ற ஒரு இடத்துல வந்து பீப்புளுக்கு இந்த வெல்ஃபேரை வந்து இவங்க இந்த மீடியேட்டிங் அப்படின்ற பர்சன்ஸ் தான் வந்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் பாயிண்ட்ஸ் டு அ டெமோக்ரஸி
that falls short of deliberative or deeply participative model even in socio-economical better off states such as Tamil Nadu and Kerala. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஹ் ம், this points to democracy. This points to a democracy that falls short. ஃபால்ஸ் ஷார்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயம் எய்ம் பண்ணி வச்சிருக்கோம். லெட்ஸே வந்து நான் வந்து இப்போ 100க்கு ஒரு 95 மார்க் எடுக்கணும்னு வச்சிருக்கேன். 97 மார்க்ஸ் எடுக்கணும்னு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு வரப்ப 95 தான் வருது, 2 மார்க் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபால்ஸ் ஷார்ட் ஆஃப். ஒரு விஷயம் நடக்கணும்னு இருக்கு, ஆனா அதை விட கம்மியா தான் நடந்திருக்கு. டெமோக்ரஸி தட் ஃபால்ஸ் ஷார்ட் ஆஃப் அ டெலிபரேட்டிவ். ஷார்ட்டா அப்படின்னா கொஞ்சம் வந்து கம்மியா நடக்குது. ஆஃப் அ டெலிபரேட்டிவ். டெலிபரேட்டிவ்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு செஞ்சோம்னா அதை டெலிபரேட்னு சொல்லுவாங்க. டெலிபரேட் அப்படின்னா நம்ம யோசிச்சு ஒரு விஷயத்த செஞ்சோம்னா அதுக்கு பேர் தான் டெலிபரேட். அப்ப டெலிபரேட்டிவ்னா என்ன வரும்? டெலிபரேட்டிவ்னா நம்ம தாட்ஃபுல்லா ஏதாச்சும் ஒன்று பண்றோம் அப்படின்னா தாட்ஃபுல் ஆர் டீப்லி பார்ட்டிசிபேட்டிவ் அப்படின்னா என்னது? எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணி பண்ற மாதிரி. இல்ல அப்படின்னா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி, மோர் பார்ட்டிசிபேஷன். Are deeply participative model even in socio-economical better off states. அதாவது சோசியோ எக்கனாமிக்கலா நல்லா இருக்க ஸ்டேட்ஸ், பெட்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் கூட, பெட்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் சச்சஸ் தமிழ்நாடு அண்ட் கேரளா. என்ன சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்ட்ல? மொத்தமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்ம மேல் பாயிண்ட்ல என்ன பார்த்தோம்? இந்த இடத்துல வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பாலிசி மேக்கர்ஸுக்கும் பீப்புள்ஸுக்கும் நடுவில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோமா? ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பாலிசி மேக்கருக்கும் பீப்புளுக்கும் நடுவில் இருக்காங்க. இவங்க தான் இங்க இருந்து வெல்ஃபேர் எடுத்துட்டு போய் இங்க சப்ளை பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து சில நல்ல ஸ்டேட்ஸ், பெட்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல கூட இந்த மாதிரி சோசியோ எக்கனாமிக்கல் டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திஸ் பாயிண்ட்ஸ் டு டெமோக்ரஸி தட் ஃபால்ஸ் ஷார்ட் ஆஃப். என்னன்னா இப்ப தமிழ்நாடும் கேரளா, டிஎனும் கேரளாவும் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி வந்து நாலேஜ் அதிகமா இருக்க பர்சன்ஸ். ஆனா இப்படி இருக்க ஸ்டேட்லயே வந்து டெமோக்ரஸியோட லெவல் குறைஞ்சிருக்கு. டெமோக்ரஸி ஃபால்ஸ் ஷார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெமோக்ரஸி வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, எட் எலெக்ஷன்ஸ் ஆர் நாட் அ ஒன் ஆஃப் ஈவெண்ட் அண்ட் டர்ன் அவுட் ரிமைன்ஸ் அ யூஸ்ஃபுல் டிப்ஸ்டிக் for the vibrancy of the democratic exercise, particularly in India, where the poorer sections vote in large numbers. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் எலெக்ஷன்ஸ் ஆர் நாட் ஒன் ஆஃப் ஈவெண்ட். எலெக்ஷன்ஸ் வந்து ஒன் ஆஃப் அப்படின்னா ரொம்ப இது மட்டும் தான் ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாது. சிங்கிள் ரீசன் இல்லை அப்படின்னா சோல் ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் எலெக்ஷன் மட்டும்தான் ஒரு விஷயத்த வந்து தீர்மானிக்க போகுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. எலெக்ஷன்ஸ் வந்து தனியா எதையுமே தீர்மானிக்காது அப்படின்னு சொல்றாங்க. எலெக்ஷன்ஸ் ஆர் நாட் ஒன் ஆஃப் ஈவெண்ட் அண்ட் டர்ன் அவுட் ரிமைன்ஸ் அ யூஸ்ஃபுல் டிப்ஸ்டிக். டர்ன் அவுட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், இந்த நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் பேர் தான் டர்ன் அவுட். ரிமைன்ஸ் அ யூஸ்ஃபுல் டிப்ஸ்டிக். டிப்ஸ்டிக்னா ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா அளவுகோல் மெஷர் பண்றதுக்கு சொல்லலாம். மெஷரிங் டூல்னு கூட சொல்லலாம். மெஷரிங் டூல். நம்ம டிப்ஸ்டிக்னா வந்து இதை நம்ம எங்கேயும் இந்த வேர்டு வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் அதுக்கு வந்து இல்லை, நம்ம வந்து கால் யூஸ் பண்ணீங்கன்னா தெரியும். காலில் வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து டிப்ஸ்டிக்னு சொல்லி இப்படி ஒரு பால் இது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும். அதில் வந்து இப்படி பெருசாக நீளமாக ராடு போகும், கார் இன்ஜின்குள்ளே போகும். இதுக்கு பேர் டிப்ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இதை வச்சு என்ன பண்ணுவோம், இதுல வந்து இந்த இடத்துல வந்து அளவு கொடுத்துருப்பாங்க. இங்க ஒரு சர்க்கிள் குட்டியா, இங்க ஒரு குட்டி சர்க்கிள் இருக்கும். இது வந்து மினிமம் லெவல், இது மேக்சிமம் லெவல் அப்படின்னு இருக்கும். மேக்சிமம்க்கு மேலையும் போகக்கூடாது, மினிமம்க்கு கீழேயும் போகக்கூடாது. இந்த லெவல்லே மெயின்டைன் ஆகணும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் டிப்ஸ்டிக். டிப்ஸ்டிக்னா வந்து ஒரு மெஷரிங் டூல் ஃபார் த வைப்ரன்சி ஆஃப் டெமோக்ரஸி. வைப்ரன்சினா என்னதுன்னா
உன்னை பார்த்தோன்னே ஆசைப்பட வைக்கிற மாதிரி இருக்குது. வைப்ரண்ட் நம்ம இப்போ பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம், வைப்ரண்ட்டாக வந்து கலர் நல்லா பளிச்சுன்னு இருந்தால் தானே சொல்லுவோம். அப்படின்னா ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் ரொம்ப வெல்கமிங்காக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது, அதெல்லாம் வந்து வைப்ரன்ஸ்ன்னு சொல்லலாம். அட்ராக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் த டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ் பர்டிகுலர்லி இன் இந்தியா. எதோட அட்ராக்டிவ்னஸ்னா டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ், அதாவது எலெக்ஷனை தான் சொல்றாங்க. பர்டிகுலர்லி இன் இந்தியா, இந்தியாவில் வந்து இது முக்கியமாக பார்க்கணும். ஏன் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100% ஆஃப் மக்களில் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 15%, 15 கூட அதிகம், ஒரு 10% தான் வந்து ரொம்ப ரிச்சான ஃபேமிலி பேக்ரவுண்டில் வந்து வருவாங்க. மிச்சம் 90யுமே வந்து ஃபுல்லாக மிடில் கிளாஸ் லைஃப் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா புவரான லைஃப் கண்டிஷன்ஸில் தான் இருப்பாங்க மக்கள். அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அப்போ 90%, இந்த 90%ஓட ஓட்டு தான் வந்து முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ இந்த 10% வெல் டு டூவாக இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து எந்த என்ன சொல்றது, எந்த விதமான கவர்மெண்ட் அமைஞ்சாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. பிகாஸ் தே ஹாவ் மணி டு டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஸ். ஆனால் வந்து இந்த 90% கிட்ட அது இருக்காது. எல்லாருக்கிட்டையும் இருக்காதுன்னு இல்லை, பட் மேக்ஸிமம் வந்து இந்த 90%ல வந்து கன்ஃபார்மாக அந்த எந்த ஆட்சி வருதோ அதனால இவங்க லைஃப் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10%காச்சு டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் இந்த 10% எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஆட்சி வந்தாலும் டிஃபரே ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து, பை தட் மெஷர் த ஹெட்லைன் ஃபிகர்ஸ் ஃப்ரம் டிஎன் அண்ட் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் போல் இன் வெஸ்ட் பெங்கால் அப்பியர் டாண்டிங் அண்ட் அன்பிரசிடென்டட். அப்படின்னா தமிழ்நாட்டில் பை தட் மெஷர் இதை வந்து ஒரு அளவுகோலாக வச்சுக்கிட்டோம்னா, எதை அந்த நம்ம வந்து டெமோக்ராட்டிக் இப்போ மேலே பார்த்ததை வந்து ஒரு அளவுகோலாக வச்சுக்கிட்டோம்னா, த ஹெட்லைன் ஃபிகர்ஸ் ஃப்ரம் டிஎன், அதாவது தமிழ்நாடு நம்ம நியூஸில் வந்த நம்பர்ஸ் ஆகட்டும், நியூஸில் வந்த பெர்சன்டேஜஸ் ஆகட்டும், அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் போலிங்கில் வெஸ்ட் பெங்காலில் வந்த நியூஸ் ஆகட்டும், வெஸ்ட் பெங்கால் நியூஸும் சரி தமிழ்நாடு நியூஸும் சரி, அப்பியர் டாண்டிங் அண்ட் அன்பிரசிடென்டட். டாண்டிங் அப்படின்னா லைட்டாக நம்ம வந்து பயமுறுத்துற மாதிரி அப்படி சொல்லலாம். பயமுறுத்துற மாதிரின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமா அப்படின்னு சொல்லலாம். ஃபியரிங் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓவர்வெல்மிங்னு சொல்லலாம். இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போ டாண்டிங்க்கு நான் உங்களுக்கு மீனிங், ஓவர்வெல்முக்கு என்ன மீனிங் சொல்லலாம்னா, நம்ம வந்து ஏதாச்சும் லெட்ஸே வந்து ஒரு பர்த்டே மாதிரின்னு வச்சுக்கோங்க. பர்த்டே அன்னைக்கு நம்ம இப்போ சர்ப்ரைஸ் ஆகலாம். பர்த்டே கூட வேண்டாம், ஏதாச்சும் ஒரு நல்ல நாள் அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்குது. பட் அந்த சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு குட்டா இல்லாமல் பேடு ஃபீலிங்ஸா இல்லை பேட் மெமரிஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸே வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்க டயத்தில் உங்களுக்கு சேடாக ஏதாச்சும் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் டாண்டிங். ரொம்ப நம்ம ஆசைப்பட்டிருக்கோம், பட் அது நெகட்டிவாக அந்த அளவுக்கு நடந்ததும் அதுக்கு பேர் தான் வந்து டாண்டிங். பயப்படுறது, சிம்பிளாக சொல்லணும்னா பயமுறுத்துறமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பிரசிடென்டட் அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. நம்ம ப்ரிசீடிங்னு இதில் பார்த்துருப்போம். ப்ரிசீடிங்னு எதில் பார்த்துருப்போம்னா ரீசனிங்கில் பார்த்துருப்போம். அப்படி இல்லைன்னா ரீசனிங்கில் பார்க்கல அப்படின்னா வேற எதுலையும் பார்த்துருக்க மாட்டோம். ரீசனிங் மட்டும்தான். ப்ரிசீடிங்னா வந்து முன்னாடி வருது, அன்பிரசிடென்டட்னா முன்னாடி வராமல் இருக்குது. இப்போ அன்பிரசிடென்டட் மொத்தமாக சேர்த்து என்ன மீனிங் வருதுன்னா இது வரைக்கும் நடக்காத அளவுக்கு. இந்த நம்ம தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, வரலாறு காணாத அளவு அப்படின்னு, மழை பெய்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் வந்து வரலாறு காணாத அளவு. இதுதான் வந்து அன்பிரசிடென்டட். இதுக்கு நான் இப்போ எப்படி கோடு போடுவேன், வேற கலரில் போட்டு விடுறேன், படிக்கிறப்ப பார்த்துக்கோங்க. ஓகே, அதாவது இப்போ இந்த நியூஸ்ல, இப்போ தமிழ்நாடு நியூஸ்லையும் வெஸ்ட் பெங்கால் நியூஸ்லையும் பார்த்தது வந்து இது வரைக்கும் நியூஸ்ல பார்க்காத அளவுக்கு ஒரு போலிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, அக்கார்டிங் டு ப்ரொவிஷனல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ECI data, 93.2% of voters turned out in the first phase in West Bengal and 85.1% in Tamil Nadu.
இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு இப்போ ரீட் பண்ணோன்னே புரிஞ்சிருக்கும். அக்கார்டிங் டு ப்ரொவிஷனல் எலெக்ஷன் கமிஷன். ப்ரொவிஷனல் அப்படின்னா என்ன? ப்ரொவிஷனல்னா டெம்பரவரி. ஏன் டெம்பரவரி அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்பயுமே டெம்பரவரி தான். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். அது வந்து போர்டு மட்டும்தான் சேம். இசிஐன்றது தான் காமனா எல்லா வருஷமுமே இருக்குமே ஒழிஞ்சு, அதுக்குள்ள இருக்க ஆட்கள் எல்லாமே வந்து டிஃபர் ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால அக்கார்டிங் டு டெம்பரவரி இதுக்கு பேரு. டெம்பரரி நான் எதுக்காச்சும் இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு வந்து ஹைலைட் பண்ண வேர்ட்ஸை வந்து நான் மீனிங் எழுத மறந்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் கைஸ். அதை மட்டும் சொல்லிக்கிறேன், சொல்லணும்னு நினச்சேன். கீழே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஐயோ அதுக்கு பேரு மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ இந்த மாதிரி வேற எங்கேயாச்சும் வேர்டு பார்க்குறோம் அப்படின்னா அதை நான் கன்ஃபார்மாக எழுதிடுவேன். இந்த பிளாக் வேர்ட்ஸ் மட்டும் எழுதலைன்னா கோச்சுக்காதீங்க, கன்ஃபார்மாக கீழே இருக்கும். ஓகேவா? அடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இசிஐ டேட்டா ஓட்டர்ஸ் டர்ன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இசிஐ எலெக்ஷன் கமிஷன் டேட்டா விட்டுருக்காங்க. அந்த டேட்டாவில் நம்ம வந்து வெஸ்ட் பெங்காலில் எத்தனை பர்சன்டேஜ், தமிழ்நாட்டில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து தீஸ் ரெக்கார்ட் நம்பர்ஸ் must be read against the backdrop of the ECI's special intensive revision which led to massive net voter deletions. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னதான் இந்த ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்கார்டை வந்து எப்படி பார்க்கணும், இந்த நம்பர்ஸ் வந்து இப்போ இந்த 85% தமிழ்நாட்டில் போல் ஆயிருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்றாங்க. அகைன்ஸ்ட் த பேக்ட்ராப் ஆஃப், அகைன்ஸ்ட்னா என்ன, அகைன்ஸ்ட் த பேக்ட்ராப்னா இதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுக்கு அப்படின்றத பார்க்கணும். இதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுக்கு அப்படின்னு பார்க்கணும். இது வந்து இடியம். ஓகேவா? இந்த இடியம்க்கு மீனிங் என்னன்னா, இதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுக்கு, அகைன்ஸ்ட் த பேக்ட்ராப் ஆஃப். இப்போ இந்த 80 எப்பயுமே காணாத அளவுக்கு இந்த பெர்சன்டேஜ் கூடி இருக்கு இல்லையா, அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கணும்ல. அதுக்கு என்ன ரீசன் பாசிபிளா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பேக்ட்ராப் ஆஃப் த இசிஐஸ் எலெக்ஷன் கமிஷனோட ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது எஸ்ஐஆர். எஸ்ஐஆர் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் லெட் டு மேசிவ் நெட் ஓட்டர் டெலிஷன்ஸ். அதாவது இப்போ வந்து எஸ்ஐஆர் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்தாலுமே நிறைய பேர்த்துக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்படியே எஸ்ஐஆர்ல வந்தாலும் வந்தவங்களோட பேர் வந்து ஓட்டிங் லிஸ்ட்ல இல்லை அப்படின்னு பூத்ல வந்து அவங்கள எல்லாம் திரும்பி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. ஓகேவா? அதனால இது கூட ஒரு ரீசனா இருக்கலாம் அப்படின்னு வந்து டவுட் படுறாங்க. அடுத்து இன் தமிழ்நாடு the rolls shrank by 10.5% from pre-SIR figure, while in West Bengal nearly 13% of the electorate was deleted, with the eligibility of lakhs of voters still being heard by tribunals. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாட்டுல வந்து த ரோல்ஸ் ஷ்ராங்க். ஷ்ராங்க்னா ஒன்றும் இல்லை, சுருங்கி போச்சு, கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், டிக்ரீஸ்டுன்னு சொல்லலாம். டிக்ரீஸ்டு பை 10.5%. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ஐஆருக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் இருக்கும்ல, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு, 2021 எலெக்ஷன் இருக்கும்ல, அந்த எலெக்ஷன்ல நடந்ததை விட இப்போ 10.5% குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரம் த ப்ரீ எஸ்ஐஆர் ஃபிகர். while in West Bengal nearly 13% of the electorate. எலக்டரேட் அப்படின்னா என்ன? எலக்டரேட்னா ஒன்றும் இல்லை, ஒன்று நம்ம வந்து ஓட்டர்ஸை சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா கான்ஸ்டியூன்சி சொல்லலாம். பட் இந்த இடத்துல வந்து ஓட்டர்ஸை தான் சொல்லணும். ஓட்டர்ஸ் வாஸ் டெலிட்டட். 13% ஆஃப் த ஓட்டர்ஸ் டெலிட் ஆயிருக்காங்களாம். 13% ஆஃப் த ஓட்டர்ஸ் வந்து டெலிட் ஆயிட்டாங்க, வித் த எலிஜிபிலிட்டி ஆஃப் லேக்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் ஸ்டில் பீயிங் ஹியர்ட் பை ட்ரிபியூனல்ஸ். ட்ரிபியூனல்னா என்னன்னா, நம்ம கோர்ட்டு அந்த மாதிரி இருக்கிற சட்டங்கள் எல்லாமே வந்து ட்ரிபியூனல் கீழே தான் வரும். கோர்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரிபியூனல் கீழே தான் வரும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இதுல வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் வந்து ஆக்சுவலா நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து குறைஞ்சிட்டாங்க. இதை வந்து நாங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து 100 ஓட்டர்ஸ் வந்து 2021 போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உள்ள வந்து எஸ்ஐஆர் கொண்டு வரப்ப வந்து 100 பேருமே அப்ளை பண்ணிட்டாங்கன்னே வச்சுக்குவோம். 100 பேரும் அப்ளை பண்ணிட்டாங்கன்னே வச்சுக்குவோம். ஆனா லிஸ்ட்ல வந்தது
70 பேர் தான் இருக்காங்க. லிஸ்ட்ல வந்தது 70 பேர் தான் இருக்காங்க. இப்படி 70 பேர் மட்டும் இருக்கப்ப 65 பேர் இல்ல அப்படின்னா 65 வேண்டாம், 63 வச்சுக்கலாம். 63 பேர் ஓட்டு போட்டா கூட நம்ம என்ன கணக்கு காட்டிக்கலாம், 90% ஆஃப் த ஓட்டு வந்து போல் ஆயிடுச்சுன்னு கணக்கு காட்டலாம். ஆனா இப்ப நான் 100 பேர் இருக்கா, 100 பேர்த்துக்குமே ஓட்டு இருக்கு, 100 பேருமே ஓட்டு போடணும் அப்படின்னா 90 பேர் போட்டாதான் அந்த 90% காட்ட முடியும். 63 பேர் போட்டிருந்தா என்ன இருக்கும், 63% தான் காட்டியிருக்க முடியும். இது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஓட்டு போடாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஓட்டு போடாம இருந்திருக்கலாம். ஓட்டு ஸ்டில் பீயிங் ஹியர்ட் பை ட்ரிபியூனல்ஸ், அதாவது அவங்க வந்து கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து நமக்கு தேவையில்லாத கண்டென்ட், உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொன்னேன். ஓகேவா? அடுத்து எங்கடா, இஃப் திஸ் இஸ் ஃபேக்டர்ட் இன் த பர்சன்டேஜ் டர்ன் அவுட் பிகின்ஸ் டு லுக் இன்ஃப்ளேட்டட் பை எ ரெடியூஸ்ட் டினாமினேட்டர் total electorate rather than by genuinely expanded participation from the numerator. இதுதான் நான் சொன்ன கதை தான், ஒண்ணுமே இல்லை. இவங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஃப் திஸ் இஸ் ஃபேக்டர்ட் இன், இதை வந்து கணக்குல எடுத்துக்குவோம், கணக்குல எடுத்துக்கிட்டா அப்படின்ற மீனிங் தான் வரும். ஃபேக்டர்ட் இன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த இப்ப இதை வந்து கணக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை கனெக்ட் பண்ணி பார்த்தேன்னா, இல்லை இதை மனசுல வச்சு பார்க்காதப்ப எனக்கு இப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் ஃபேக்டர்ட் இன். இஃப் திஸ் இஸ் ஃபேக்டர்ட் இன், இந்த ரீசன்ஸ் எல்லாம் நம்ம வச்சு பார்த்தோம்னா the percentage turns out begin to be inflated. Inflatedனா என்னது? increased. inflatedனா increased by a reduced denominator. அதாவது 100 பேர் 100 பேர் இருக்கப்ப 100 பேர்த்த ஓட்டு போடுங்க அப்பதான் 100% வரும்னு சொல்லாம 100 பேர் போட மாட்டேங்கிறானா, சரி போடுற 80 பேர்த்துக்கு மட்டும் ஓட்டை கொடுப்போம், அவன் 80 பேர் போட்டானா 100% வந்துடும் அப்படின்னு ஓட்டு மாத்தின மாதிரி இருக்கு. கீழே இருக்க வேல்யூவை இப்ப நம்ம எப்படி இந்த பெர்சன்டேஜ் எப்படி கொண்டு வருவாங்க, 100 இது வந்து நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்படின்னா எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பை மொத்தம் எத்தனை ஓட்டு இருக்கு இன்டூ 100 போட்டு தானே கொண்டு வருவோம். இப்படி பண்றப்ப இங்க பாருங்களேன், இப்ப நான் மேல இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டினேன்ல, அதே கதை தான் இந்த இடத்துலயும். அப்படி பண்ணியிருக்காங்க. நியூமரேட்டரை டினாமினேட்டரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதை வந்து இப்ப 80ன்னு வச்சேன்னு வச்சுக்கோங்க, இங்கே 80 போட்டாலே போதும்ல, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. inflated by reduced denominator, by a reduced denominator rather than by genuinely expanding the participation. ஓகேவா? அதாவது பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்ணாம இவங்க வந்து டினாமினேட்டரை குறைச்சிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. The absolute increase in turnout in TN about 27 lakh votes on provisional figures was in fact among the lowest in recent electoral cycles, suggesting that wrongful deletions may have suppressed real participation even if the SIR did clear the electoral rolls of those who had died or moved out. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, த அப்சல்யூட் இன்க்ரீஸ், அதாவது இப்ப லாஸ்ட் இயர் 2021 எலெக்ஷன்ல நடந்ததுக்கும் 2026 நடந்த எலெக்ஷன்லையும் தமிழ்நாட்டுல வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கான், 27 லட்சம் ஓட்டு வந்து டிஃபரன்ஸ் ஆகுதான், இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. வாஸ் இன் அ ஃபேக்ட் அமாங் த லோயஸ்ட் இன் ரீசெண்ட் எலக்ட்ரல் சைக்கிள்ஸ். இதை வந்து என்ன பண்றாங்க, இப்ப இதுக்கு முன்னாடி 2016 ஒரு எலெக்ஷன் நடந்துச்சுல்ல, இப்போ இதுல வந்து இப்ப 27 lakhs இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல பாப்புலேஷன்ல. இந்த 26ல இருந்து 21க்கு வந்த பெர்சன்டேஜ் வந்து இட் வாஸ் வே ஹையர், ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எதை கம்பேர் பண்றப்போ அப்படின்னா 21 to 26 கம்பேர் பண்றப்போ அப்படின்னு சொல்றாங்க. லோயஸ்ட் இந்த ரீசெண்ட் எலக்ட்ரல் சைக்கிள், இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல நடந்த சேஞ்சஸை விட இப்ப நடந்தது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சஜஸ்டிங் தட், இது என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப இந்த லோயஸ்டா இருக்குல்ல, இந்த லோயஸ்டா இருக்கிறது சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா சொல்லுது, என்ன சொல்லுது, என்ன நமக்கு என்ன விஷயம் அது சொல்லுது அப்படின்னா, தட் ராங்ஃபுல் டெலிஷன்ஸ், அதாவது தப்பா டெலிட் பண்ணிட்டாங்க ஆட்கள். நம்ம வந்து பீப்புள் இருக்கவங்கள இல்ல அவங்க இருக்காங்களா என்னன்னு தெரியாம அவங்க பேரை வந்து எஸ்ஐஆர்ல வந்து தூக்கிட்டாங்க, எஸ்ஐஆரை வச்சு எலக்ட்ரல் லிஸ்ட்ல வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராங்ஃபுல் டெலிஷன்ஸ் மே ஹாவ் சப்ரஸ்டு, சப்ரஸ்ட்னா என்னன்னு நமக்கு தெரியும், ரெடியூஸ் பண்றது,
இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து பெருசாக விடாம தடுக்கிறது. ஒரு விஷயத்த வந்து பெருசாக விடாம தடுக்கிறது. ஓகேவா? Suppressed real participation even if SIR did clear the electoral rolls. electoral rollனா ஒன்றும் இல்லை, நம்ம ஓட்டு போடுற உரிமை, ஓட்டிங் ரைட்ஸ், அவ்வளோதான் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னா. ஓட்டிங் ரைட்ஸை தான் எலக்ட்ரல். நல்லா எழுதலையோ? ஓட்டிங் ரைட்ஸ், எலக்ட்ரல் ரோல்ஸ் ஆஃப் தோஸ் ஹூ ஹேட் டைட் ஆர் மூட் அவுட். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து குறைச்சிட்டாங்க. எதை குறைச்சாங்க? ரியல் பார்ட்டிசிபேஷன் குறைச்சிட்டாங்க. எப்படி குறைச்சாங்கன்னா, ஈவன் இஃப் எஸ்ஐஆர் டிட் கிளியர், அதாவது எஸ்ஐஆர் வந்து தெளிவா சொன்னா கூட, எதை பத்தி சொன்னா கூட, அவங்க வந்து இறந்துட்டாங்க, இல்லை அப்படின்னா அவங்க ஆள் இல்லைன்றத அவங்க தெளிவா சொல்லி இருந்தா கூட இதுதான் ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் வந்து எஸ்ஐஆர் வந்து கிளியரா இருந்தா கூட, பட் இதுதான் ரீசன், இதுதான் வந்து அந்த இன்க்ரீஸ்க்கான ரீசனும் அதுதான். அதுவும் இல்லாம இந்த லோயஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்படின்னா லாஸ்ட் இயர் ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம வந்து இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கு ஆனா கவுண்ட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நான் வந்து சும்மா தான் படிப்பேன், ஆனா வந்து நான் 10th படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 12th படிக்கிறேன். நான் வந்து சும்மா தான் படிக்கிறேன், நான் 12th படிக்கிறேன். எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் நல்லா படிக்கிறான், அவன் வந்து 10th படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 700 மார்க் எடுத்திருக்கேன். இவன் வந்து நான் 550 மார்க் எடுத்திருக்கான். ஆனா இவன் எடுத்தது வந்து 600க்கு, நான் எடுத்தது 1200க்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் தெரியுதா? ஆனா மார்க் பார்த்தா என் மார்க் தான் அதிகம். ஆனா ஆக்சுவலா பெர்சன்டேஜ் படி பார்த்தா என் தம்பியோட மார்க் தான் அதிகம். அதை தான் சொல்லியிருக்காங்க அவங்க. மாத்தி மாத்தி வந்து ஒரு 4-5 சென்டென்ஸா இதையே தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேற எதுவுமே சொல்லல. ஓகேவா? அடுத்து, the effect was sharpest in cities such as Chennai, where several constituencies recorded turnout above 80%, a jump over 20 percentage points, even though the absolute number of voters, around 24 lakh, remained virtually unchanged from the 2021 elections. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த எஃபெக்ட் வாஸ் ஷார்பஸ்ட். எதோட எஃபெக்ட் அப்படின்னா, அந்த எஸ்ஐஆர் சேஞ்சஸோட எஃபெக்ட் வந்து ஷார்பஸ்ட். அப்படின்னா பார்த்தோன்னே பளிச்சுன்னு தெரியுதுன்னு சொல்லுவோம்ல. இப்ப இந்த விஷயம் நடந்துருச்சு, அதனாலதான் வந்து இப்படி நடக்குது அப்படின்றது பளிச்சுன்னு தெரியுது, டப்புன்னு தெரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். த எஃபெக்ட் வாஸ் ஷார்பஸ்ட் இன் சிட்டிஸ் சச்சஸ் சென்னை. அதாவது சென்னை மாதிரி பெரிய சிட்டிஸ், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சிட்டிஸ்ல வந்து இது பளிச்சுன்னு தெரியுது. வேல் செவரல் கான்ஸ்டியூன்சிஸ் ரெக்கார்டட், அதாவது கான்ஸ்டியூன்சினா என்னது? தொகுதி. செவரல்னா நிறைய நிறைய தொகுதியில வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 80% ஆஃப் த பர்சன்ஸ் வந்து ஓட்டு போட்டுட்டாங்கன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ரெக்கார்டட் டேர்ன் அவுட் அபவ் 80%. அப்படின்னா ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை வந்து 80% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 80% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஜம்ப் ஓவர் 20% பாயிண்ட்ஸ். அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து 60க்கு கம்மியாக இருந்திருக்கும், 60% கம்மியாக இருந்திருக்கும். இப்போ அங்கே வந்து 20% இன்க்ரீஸ் ஆகி 80%க்கு மேலே வந்துருச்சு. ஈவன் தோ த அப்சல்யூட் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் ரிமைண்ட் அரௌண்ட் 24 lakhs. இதுதான் அதான் அந்த பாயிண்டே திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஓட்டரோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகல, 24 lakhsலயே தான் இருக்கு. ஆனா பெர்சன்டேஜ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா டோட்டல் ஓட்டர்ஸ் ரெடியூஸ் ஆனா மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நீங்க அந்த மேல இல்ல அது திரும்ப சொன்னேன்னா நீங்க எல்லாம் டென்ஷன் ஆயிருவீங்க. மேல சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். ஓட்டை வந்து எல்லாரும் வந்து போடுறதுக்கு பதிலாக எத்தனை ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டை குறைச்சிட்டோம்னா அந்த பெர்சன்டேஜ் கூடிடும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. விர்ச்சுவலி அன்சேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 24 lakh வந்து ரிமைன் அன்சேஞ்சு. விர்ச்சுவலி அன்சேஞ்சா நம்ம வந்து அந்த கணக்கு எடுத்து பார்ப்போம்ல, அந்த கணக்குல வந்து அது சேஞ்சே ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்சேஞ்ச்டு ஃப்ரம் 2021 எலெக்ஷன். அடுத்து, இட் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட் டு ரீட் டூ மச் இன்டு டர்ன் அவுட் இன் ஈதர் ஸ்டேட். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட், அது கஷ்டமாவும் தான் இருக்கு. என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ரீட் டூ மச் இன்டு, இதை வந்து அதிகமா போட்டு மண்டக்குள்ள குழப்பிக்கவும் முடியல. டர்ன் அவுட் இன் எய்தர் ஸ்டேட், இந்த 2 ஸ்டேட்ல நடந்தது, வெஸ்ட் பெங்கால் நடந்ததையும் சரி, தமிழ்நாட்டில் நடந்ததையும் சரி, ரொம்ப யோசிக்கவும் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து,
High turnout has long been a feature of politically charged West Bengal and Tamil Nadu. என்னது ஹை டேர்ன் அவுட்? ஹை டேர்ன் அவுட்னா அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகாது. ஹைனா அதிகம், டேர்ன் அவுட்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஓட்டிங் தான் வந்து டேர்ன் அவுட்னு சொல்லுவோம். ஹை டேர்ன் அவுட் ஹேஸ் லாங் பீன் அ ஃபீச்சர். ஹேஸ் லாங் பீன் அப்படின்னா ரொம்ப நாளா இப்படிதான் இருக்குன்னு சொல்லுவோம்ல. ரொம்ப நாளா இது இப்படித்தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதான் ஹேஸ் லாங் பீன் அ ஃபீச்சர் ஆஃப் பொலிட்டிக்கலி சார்ஜ்டு. பொலிட்டிக்கலி சார்ஜ்டு அப்படின்னா பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்க ஸ்டேட்டான வெஸ்ட் பெங்கால். பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்க ஸ்டேட்டான வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் இது வந்து ஒரு எப்பயுமே நடக்காத ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. பொலிட்டிக்கல் நாலேஜ் எது இந்த ஹை டேர்ன் அவுட் வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல், இது வந்து வெஸ்ட் பெங்கால் டேர்ன் அவுட்ல நடக்கக்கூடியது தான். தமிழ்நாடு ஹேஸ் ஆல்சோ சீன். ஒரு நிமிஷம் கைஸ், நான் சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இன்னும் இங்கே வரைக்கும் இருக்கு. has also been no slouch in recent electoral cycles compared to the rest of India. என்னது அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி வெஸ்ட் பெங்கால்லையும் சரி இந்த டேர்ன் அவுட் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ போன வருஷம் 60% இருந்துச்சு, இப்போ 80% ஆயிருக்குன்னு சொல்றாங்கல்ல. இந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதெல்லாம் இந்த மாதிரி நல்ல ஸ்டேட்ஸ், அதாவது கொஞ்சம் பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள ஸ்டேட்ஸுக்கு வந்து நடக்கிறது வாஸ்தவமான பேச்சு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹேஸ் ஆல்சோ பீன் நோ ஸ்லவுட்ஸ். நோ ஸ்லவுட்ஸ் அப்படின்னா என்ன? நோ ஸ்லவுட்ஸ் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம், காம்படிட்டன்ட்னு சொல்லலாமா? நோ ஸ்லவுட்ஸ் அப்படின்னா வந்து இது வந்து எப்படி சொல்லலாம்னா நம்ம வந்து காம்படிட்டிவா பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். காம்படிட்டிவ் இன் ரீசெண்ட் எலக்ட்ரல் சைக்கிள் கம்பேர் டு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. அதாவது மற்ற கம்பேரிசன் வச்சுக்கோங்களேன். நம்ம இது இப்போ நல்ல வார்த்தை தமிழ்ல சொல்லுவோம்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சது இல்லை அப்படின்னு. அதான் இந்த ஹாஸ் ஆல்சோ பீன் நோ ஸ்லவுட்ஸ் இன் ரீசெண்ட் எலக்ட்ரல் சைக்கிள்ஸ். அதாவது மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மற்ற ஸ்டேட்லாம் கம்பேர் பண்றப்போ இது வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சது இல்லை இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆல்சோ பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் have found little correlation between turnout levels and pro or anti-incumbency outcomes. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்சோ பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். இது என்னடா பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் அப்படின்னா இவங்க வந்து ரீசெண்டாக நடந்த நிகழ்வுகள், அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், நம்மளை விட சிஏ வந்து இவங்கெல்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க. சிஏ அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரபின்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு இப்போ வந்து கரண்டா பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, இப்ப சிஎம் யாரா வருவா நம்ம கிட்ட கேட்டா நமக்குன்னு ஒரு ஐடியா வச்சு நம்ம சொல்லுவோம்ல. அது நம்ம வந்து நமக்கு யாரு பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்துல சொல்லுவோம். இவங்க வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் ஆசையெல்லாம் இல்லாம நிஜமாவே கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு அனலைஸ் பண்ணக்கூடிய வல்லமை மிக்கவர்கள் தான் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். அவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு லிட்டில் கோரிலேஷன், அதாவது ஒரு சின்ன சம்பந்தம், ஒரு சின்னதா ஒரு சம்பந்தம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கோரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க? கோரிலேஷன்னா சம்பந்தம், தொடர்பு அப்படி ஏதாச்சும் சொல்லலாம். ரிலேஷன், சும்மா ரிலேஷன்னே சொல்லலாம். கோரிலேஷன்னா 2 இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் கோரிலேஷன். அது 2 பேருக்கு நடுவில் இருந்தால் கோரிலேஷன் பிட்வீன் டேர்ன் அவுட் லெவல்ஸ். இந்த டேர்ன் அவுட் லெவல் பார்த்தோம்ல, அதுக்கும் ப்ரோ ஆர் ஆன்டி இன்குபென்சி அவுட்கம். இன்குபென்சி அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து இப்போ பதவியில இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க மேல இருக்க ஒரு அதிருப்தின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா இப்ப ரூலிங் பார்ட்டி மேல ஒரு சின்ன ஒரு கோபம், இல்ல அப்படின்னா ரூலிங் பார்ட்டி வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்டு, இதெல்லாம் வந்து இன்குபென்சி கடியில தான் வரும். அப்படி இல்லை நார்மலா பார்க்கணும் அப்படின்னா டென்யூர்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து இன்னும் அதான் இப்போதைக்கு பவர்ல இருக்கவங்க அவங்களோட அவுட்கம்ஸ், இன்குபென்சி அவுட்கம்ஸ், இதெல்லாம் வந்து அதோட அவுட்கம்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து once published turnout percentages tend to acquire a life of their own and are cited as proof of democratic enthusiasm or the strength of a mandate, or in TN's case the impact of new political players such as actor Vijay's தமிழக வெற்றி கழகம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் பப்ளிஷ்டு,
அது பப்ளிஷ் ஆன அப்புறமா டேர்ன் அவுட் பர்சன்டேஜஸ் டென் டு அக்வயர் லைஃப் ஆஃப் தேர் ஓன். அந்த பர்சன்டேஜ் வந்து தனக்குன்னு ஒரு ஒரு லைஃப்னா இந்த இடத்துல உயிர் கிடையாது. தனக்குன்னு ஒரு பேச்சு. இப்போ அதை சுற்றி பேசுறவங்கள இப்போ நம்மலாம் உட்காந்து படிக்கிறவங்கள இந்த டேர்ன் அவுட் பர்சன்டேஜஸ் இத்தனை வருஷமா நமக்கு இந்த வார்த்தை தெரியுமா தெரியாது. இப்போ இந்த எலெக்ஷன் நடந்தனால படிக்கிறவங்கள அதை சொல்றாங்க. அக்வயர்டு லைஃப் ஆஃப் தேர் ஓன். அதுக்குன்னு ஒரு காலம் வந்துருச்சு பாத்தியா, அந்த மாதிரி. இது அந்த டேர்ன் அவுட் பர்சன்டேஜஸ்க்கு அதை பத்தி அந்த வேர்டுக்கு ஒரு காலம் வந்துருச்சுல, இப்போ அதை சொல்றாங்க. அக்வயர் லைஃப் ஆஃப் தேர் ஓன் and are cited as proof of democratic enthusiasm or strength of a mandate. இது வந்து ரெண்டு விஷயத்த ப்ரூவ் பண்ணுது. ஒன்று வந்து என்னன்னா டெமோக்ராட்டிக் எந்தூசியாசம், அதாவது நான் வந்து ஒரு இந்திய குடிமகன், நான் வந்து என்னோட ஜனநாயக கடமையை வந்து கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு எந்தூசியாஸ்டிக் பிஹேவியர்ல அவங்க ஒன்றும் ஓட்டு போட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல் த ஸ்ட்ரென்த் ஆஃப் மேண்டேட். மேண்டேட் அப்படின்னா நம்ம வந்து அத்தாரிட்டி அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்ட்ட இப்ப நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட வந்து இந்த ஓட்டுனா என்னது, ஓட்டுனா நம்மளோட பவர். அவங்க வந்து 5 வருஷம் பவர் அதெல்லாம் வந்து பெருசு கிடையாது. நமக்கு தான் பவர் இருக்கு, யாரை அந்த இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்கு, அந்த 5 இயர்ஸ்க்கு யாரை உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்கான பவர் நம்ம கிட்ட தான் இருக்கு இல்லையா. அதுதான் சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் மேண்டேட். மேண்டேட்னா அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அத்தாரிட்டி. ஆர் இன் டிஎன்ஸ் கேஸ் த இம்பாக்ட் ஆஃப் நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒன்று தமிழ்நாட்டில் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது கூட ஒரு பெரிய ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 80% டேர்ன் அவுட்டுக்கு டிவிக்கே கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிக்கே கூட ஒரு ரீசனாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பட் a percentage is only as meaningful as the denominator it rests on, and in these two states the denominator itself has been substantially altered. ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம மேலே பார்த்த அதே லைன் தான். அதை வந்து அதான் சொல்றேன்ல, நமக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கறாங்க, புதுசாக நம்ம வந்து ஒர்க்ஸ் கற்றுக்கணும் அப்படின்றனால சொல்லி கொடுக்குறாங்க. பட் பர்சன்டேஜ் இஸ் த ஒன்லி. பர்சன்டேஜ் வந்து கீழே இருக்க வேல்யூ வச்சு தான் மீன் பண்ண முடியும். இந்த இடத்துல 100 இருந்தால் ஒரு வேல்யூ, 100 மேலே கீழே 80 இருந்தால் ஒரு வேல்யூ, கீழே 200க்கு மேலே 100 இருந்தால் இன்னொரு வேல்யூ. இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்ல வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வந்து ஆக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு ஸ்டேட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த டினாமினேட்டர் இட் செல்ஃப் ஹாஸ் பீன் சப்ஸ்டான்ஷியலி ஆல்டர்டு. சப்ஸ்டான்ஷியலி அப்படின்னா வந்து ரொம்ப லைட்டா, அப்படி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும், அந்த மீனிங்ல சொல்றதுதான் சப்ஸ்டான்ஷியலி ஆல்டர்டு. அடுத்து turnout figures must therefore be read alongside how the electorate was determined before any conclusions about the mandate are drawn from the actual results. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதனால இந்த டேர்ன் அவுட் ஃபிகரை வந்து எப்படி வாசிக்கணும்னா, இந்த எலக்ட்ரேட்னா நம்ம என்ன மீனிங் பார்த்தோம், ஓட்ஸ். அதுதான் ஓட்டோட கணக்கெடுப்பை வச்சுதான், அப்படின்னா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டை வச்சுதான் வந்து நம்ம கணக்கு பண்ணணும். டோட்டல் ஓட்ஸை வச்சுதான் எலக்ட்ரேட் வாஸ் டிட்டர்மைன்ட் பிஃபோர் எனி கன்க்ளூஷன். நம்ம வந்து எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் டோட்டல் ஓட்டையும் மைண்ட்ல வச்சுதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபவுட் த மேண்டேட் ஆர் ட்ரான் ஃப்ரம் த ஆக்சுவல் ரிசல்ட்ஸ். அவ்வளவுதான். அதான் நம்ம வந்து டோட்டல் ஓட்டு வச்சுதான் வந்து எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து வெறும் பெர்சன்டேஜை மட்டும் கணக்கில் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஒகாபுலரி கைஸ். ஒகாபுலரி வந்து இருக்கு, ஒரு 30 இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கும். ஆஹா, 27 தான் இருக்கு. அதனால மிச்சம் 3 வேற எங்கேயாச்சும் படிச்சுக்கோங்க. இந்த 27 மட்டும் படிச்சதுங்க. படிச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுங்க, 7 நாள் முடிஞ்சுச்சு, அதனால திரும்ப ஃபர்ஸ்ட் டேல வந்து 7வது நாள் வரைக்கும் இன்னைக்கு நைட்டு சும்மா இருக்கப்போ ஒரு ரிவிஷன் போட்டுருங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சண்டே உட்காந்து ஃபுல் ரிவிஷனா 15 நாளைக்கும் பண்ணிடுங்க. கன்ஃபார்மா இனிமேல் டெய்லி வீடியோ வந்துடும். பை கைஸ், பை.